பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசியா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வேத பகுதியிலே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவ பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது அநேக இடங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த பலன் இல்லவே இல்லை. அந்த பலன் ஒருவேளை குன்றினதாக இருக்கிறது. சோ இந்த வசனத்தில் சொல்லுகிறாரு, புது பலன் அடைந்து என்றால் உன்னுடைய பலனை நீ புதுப்பித்துக் கொள். இந்த மேல இருக்கிற வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், அவர் பலன் கொடுக்கிறார், அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு பெருக பண்ணுகிறார். இது எல்லாம் கர்த்தர் செய்வதற்கு காரணம் உங்களை கர்த்தர் மறுபடியும் புதுப்பிப்பதற்காக மாத்திரமே. அல்லேலூயா. அப்போ புதுப்பிக்கப்படணும் என்றால் இழந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வர வேண்டும். கொஞ்சம் பலன் இருந்தது, இப்பொழுது அந்த பலன் இல்லை. அந்த கொஞ்ச பலத்திலே நாம் சில காரியங்களை சாதித்தோம், இப்பொழுது சமாளிக்கிற சூழ்நிலை மாத்திரம்தான் இருக்கிறது. பலன் இப்பொழுது உங்களுக்கு வேண்டும் என்றால், அல்லது நீங்கள் சாதிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால், உங்களுக்கு இருக்கிற அந்த பலனை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதுதான் முக்கியமானது. தேவ பலப்படுத்த காரணம், ஒரு காலத்திலே நீங்கள் உயரத்திலே பறந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு அந்த உயரம் குறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பலனை புதுப்பித்துக்கொள், புது பலனை அடைந்து கொள். நான் மறுபடியும் அதே உயரத்திற்கு, இன்னும் சொல்ல போனால் அதை விட உயரமான இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போகிற ஆண்டவராக இருக்கிறேன். சோ ஆண்டவர் நம்முடைய பலனை புதுப்பிப்பதற்கு காரணம், நாம் இருந்த நிலைமையை காட்டிலும் இன்னும் அதிகமாக உயர்த்துவதற்கு, உயரத்துக்கு கொண்டு போவதற்கு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல எலியாவை குறித்து சொல்லுவது, சூறை செடியிலே படுத்துக்கொண்டு அவன் நித்திரை செய்து போதும் கர்த்தாவே நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், எழுந்து புசி, நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்கிறார். எலியா எழுந்து இனி ஆகாது, இனி என்னால நடக்காது என்று அவன் நினைக்கும் போது தேவன் சொல்லுகிறார்கள், நீ எழுந்து அவர் இந்தந்த நபர்களை போய் நீ அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அப்படியே எலியா புறப்பட்டு போனான் என்று சொல்லிருக்கிறது. அப்படின்றால் என்ன? மறுபடியும் அந்த ஊழியத்தை அவனுக்கு கொடுத்து அவனை அபிஷேகித்து அவனை சாதிக்க வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களை இழந்து போன உங்கள் பலனை மறுபடியும் கொடுத்து உங்களை சாதிக்க வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நிச்சயமாகவே உங்களை சாதிக்க வைப்பாராக. புலம்பல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எரேமியா எழுதும்போது சொல்லுகிறார், என் பலனை விழுங்க பண்ணினீர் என்று சொல்லுகிறார். ஐயா, என் பலன் எல்லாமே போயிடுச்சு என்று சொல்லுகிறார். ஆனால் அதே புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பூர்வ நாட்களில் இருந்தது போல மறுபடியும் என்னை புதுப்பிக்கிறீர் என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆமா அருமையானவர்களே, பலனை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பூர்வ நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டீர்களோ, எந்த அளவுக்கு மேன்மை அடைந்தீர்களோ, அதே அளவுக்கு மறுபடியும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார், உங்களை எழும்ப செய்வார், நீங்கள் பரப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.